வணக்கம் நண்பர்களே, நான் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவிங்க. சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் என்னால் வீடியோ போட முடியலங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடு வளர்ப்பில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி நான் விட்டதை, எனக்கு தெரியாத நான் மறந்ததை உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா என் கூட என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாங்க. நம்ம முதல்ல மெயினாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாடு நல்லா மேயுதா, தண்ணி குடிக்குதா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணுங்க. ஒரு நாள் ஒரு நேரம் கொஞ்சம் மேய்ச்சல் இல்லை, தண்ணி குடிக்கல அப்படின்னாலும் அதுக்கு என்ன பிரச்சனை, அது ஏன் அதனால் தண்ணி குடிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு நம்ம உன்னிப்பாக கவனிக்கணுங்க. அதெல்லாம் மெயின் ஒரு விஷயம், தீனி திங்கலை, தண்ணி குடிக்கல அப்படின்னாலே மாட்டு மேலே நம்மளுடைய கவனம் முழுவதுமே இருக்கணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, கயிறு கட்டுவோம்லங்க, அதில் திருகாணி, தும்பு இதெல்லாம் போட்டு கட்டியிருப்போம். அது ஏன் அப்படி போட்டு கட்டுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாடு சுற்றும், கட்டுத்தரையை தீனி போடுறதுக்கா இல்லை எறும்புக்கா அந்த ஈ கடிக்கிறதுக்கு கூட சுற்றும். அப்படி சுற்றும்போது அது கட்டியிருக்க கயிறு அப்படியே சுருட்டி சுருட்டியாக சுருட்டி சுருட்டி குரவுலையை சுருட்டிடும். அப்படி சுருட்டும்போது அதனால் கத்த முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பார்த்து அதை எடுத்தா தானே தவிர, மற்றபடி அந்த சுருட்டும்போது மாட்டுக்கு ரொம்ப ஆபத்து. நம்ம பார்க்க முடியல அப்படின்னாலும் அதுக்கு வேறு மாதிரி ஆனாலும் ஆயிருங்க. அதனால் கயிறுகளை கண்டிப்பாக நல்லா கட்டிக்கணும். கை கால் படாமல் கட்டிக்கணும். கை காலில் படும்போது பார்த்திங்கன்னா, அதை நம்ம பார்த்து எடுத்து விட்றணும். அப்படி தாங்க நம்ம மாடுகளை பார்த்துக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம மாடுகளோட காதுகள் இருக்குது இல்லைங்களா, 2 பக்கமும் அந்த காதுகள் சூடாக இருக்கணுங்க. எப்போதுமே சூடாக இருக்கணும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் சூடாக இருக்கணும். எவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த காதுகள் சூடாக இருக்கணுங்க. எதனால சூடாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம புதைக்குள்ளெல்லாம் கொண்டு போய் மாட்டை கட்டி வச்சு மேய்ப்போம். அதுக்குள்ளே ஒரு பூச்சி பட்டைகள் அந்த மாதிரி எதுவும் இருக்குது இல்லைங்களா, அது நமக்கு தெரியாது. எதுவும் தெரியாதனமாக எதுவும் வாடப்பட்டுருச்சு அப்படின்னாலும் மாடுகளுக்கு ரொம்ப ஆபத்தில் கொண்டு முடிஞ்சிருங்க. அதுக்காக நம்ம தண்ணி கூடுவோம் பார்த்திங்களா, அங்கே தண்ணி கூடும்போது மாடுகளுடைய காதுகளை கண்டிப்பாக நம்ம தொட்டு பார்க்கணுங்க. அது சத்தியமாக சூடாக இருந்தால் தான் மட்டும்தான் மாடுகள் நல்லா இருக்குது அப்படின்னு நமக்கு அர்த்தம். பூச்சி நான் மாடை 2 காலுக்கு இடையிலையும் போயிடுச்சு அப்படின்னாலும் மாடுகளுக்கு ரொம்ப ஆபத்துன்னு சொல்லுவாங்கங்க. ஏன்னா இப்போ மழையாக பேஞ்சிட்ருக்கு, எங்கே என்ன இருக்கும் அப்படின்னே சொல்ல முடியாது. எங்கள் பக்கத்தில் கூட ஒருத்தவங்க பூச்சி பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாங்க மாட்டுக்கு. அதை பூச்சி பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாடுகளை நம்மளால் காப்பாற்ற முடியாதுங்க. இதெல்லாம் நம்ம தெளிஞ்சு பார்த்துக்கணும்.